ஒரு இருட்டுக்குள்ள நீங்க போனீங்கன்னு சொன்னா ஒரு பொருளை தேடுறதுக்கு என்ன பண்ணுவோம்? இல்லாட்டி வெளிச்சமா இருந்தா என்ன பண்றோம்? நேரம் கடகடன் படியில ஏறி வரோம், உள்ள வரோம், போறோம், இங்க வரலாம், பாத்ரூம் போகலாம், தண்ணி குடிக்க அங்க போறோம், எதையும் ஃப்ரீயா செய்யறோம். சில நேரம் இரவு நேரத்தில் இங்க வருவோம். வரும்போது என்ன பண்ண வேண்டிய, கண்ணாடி டோர்ல இருந்து அங்க போய் மெயின் சுவிட்ச் போடுறதுக்கே என்ன பண்ண வேண்டியதா இருக்கும்? காலை அப்படியே தடவிக்கிட்டே தான் போகணும். புரியுதா உங்களுக்கு? என்ன பண்ணிக்கிட்டே போறோம்? காலை தடவிக்கிட்டே தான் மெதுவாக தான் அங்கிருந்து அது வரைக்கும் போக வேண்டியது வரும். அப்போ என்ன பண்றாரு? இவர்களை பின்தொடராத அளவுக்கு. அப்ப நம்ம வேகமா அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறுவதற்கும் இந்த சத்துரு பின்தொடராத அளவுக்கும் கர்த்தர் ஒரு கிரியை செய்கிறார் பாருங்க. விளங்குது? அதெல்லாம் நமக்கு புரியணும். புரியுதா உங்களுக்கு? அப்போ இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில விளங்குனாதான் நம்ம அடுத்தது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செய்யக்கூடிய காரியங்களை நம்ம புரிந்து கொண்டால்தான் அடுத்தது நம்ம முன்னோக்கி போகிறவர்களாக இருக்க முடியும். நமக்கு உதவி செய்கிறார் அவர். முன்னோக்கி போகிறதுக்கு முன்னோக்கி போன்றார். என்ன எங்கிட்ட என்ன பேசிட்டு இருக்கிற, என்னிடத்துல என்ன நீ கேட்டுட்டு இருக்கிற, கையை உயர்த்தி கடலை பிளந்து விடுன்றார் ஆண்டவர். முன்னோக்கி போ, துரிதமா போன்றார். மோசேட்ட அப்படிதான் சொல்லுவார். சொல்றது விளங்குதாங்க? அப்ப முன்னோக்கி போறதுக்கான வழிய, திட்டங்களை, வாசல்களை ஆண்டவர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். நம்ம போக முடியுமா? அப்ப பின்னோக்கி வரதையும் தடுக்கிறார். அற்புதம். அற்புதம் செய்கிறவர் நம் நடுவில் இருக்கிறார். சொல்றது விளங்குதாங்க? அற்புதம் செய்கிற தேவன் நம் நடுவில் இருந்து நமக்கு உதவி செய்கிறார். உன்னை பின்னோக்கி இழுக்க வர வல்லமை உன்னை மேற்கொள்ளாத அளவுக்கும் பாதுகாக்கிறதுக்கும் நீ முன்னோக்கி போறதுக்கான வெளிச்சத்தையும் நமக்கு வைக்கிறார் அவர், இல்லையா? அடுத்து என்ன செய்தார்? அந்த